ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி நோம்போடைய ஒரு ஃபுல் டே vlog வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ப்ரிப்ரேஷன் அண்டு நோம்பு vlog அப்படின்றத வந்து செப்பரேட்டாக கொடுக்காம ஒரே வீடியோவாகவே வந்து கிளிப்பிங்ஸாக வந்து கட் பண்ணி தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு முதல் நாள் அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம்னா, போன வருஷம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற நோம்பு சோம்பு வந்து சுண்ணாம்பு முகத்தோடு வரைஞ்சிருப்போம். ஸோ அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து புது முகம் வரைய போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு, பூஜைக்கு, கலசத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து தேங்காயும் வந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முன்னாடி நாளே வந்து நம்ம இந்த மடிக்கரியங்கள்லாம் பண்ணுற வேண்டிய இதெல்லாம் இருக்கும். அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, கொழக்கட்டை மாவு ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் தேங்காய் பூரணம் ரெடி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணோம். ஒரு பக்கம் வந்து குக்கரில் சாதம் பருப்பும் வச்சுட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பூர்ணமும் வந்து மடியாக வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நோன்பு மண்டபம் தான் முக்கியம். நோன்பு மண்டபத்தை வந்து பசங்கள்லாம் இருக்கிறதுனால உள்ளே வச்சு க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வெளியில் போயிடும். ஸோ அதனால் டஸ்ட் அலர்ஜியும் வராமல் இருக்கும் குழந்தைங்க இருக்கிறதுனால. ஸோ சாமி ரூமை வந்து க்ளீன் பண்ணி அதை முடிச்சுட்டு வெளியில் நோன்பு மண்டபத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து தொடச்சிட்டோம். தொடச்சதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மண்டபத்துக்கு வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம் இதை வந்து பொட்டு வச்சுருக்கு. மஞ்சளை நல்லா வந்து தண்ணி விட்டுட்டு பிசைஞ்சு அதை வந்து குழச்சி மண்டபம் காலில், சாமியை உட்கார வைக்கிற இடத்துல, மேலே மண்டபம் ஃபுல்லாக வந்து மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தை வந்து லைட்டாக தண்ணியில் குழச்சிட்டு இந்த மாதிரி பட்டை மாதிரி வச்சுட்டு பொட்டு வச்சுருக்கோம். மண்டபத்தோட கால்லையுமே வந்து அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வருஷம் பண்ணணும். இதில் வந்து மண்டபத்தை வந்து அலம்பலாம். பட் நம்ம வந்து இந்த சீரியல் பல்ப், அதுக்கப்புறம் லைட் கனெக்ஷன்லாம் கொடுக்கறதுக்காக உள்ள ஹோல்டர்லாம் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து தண்ணி ஊற்றி அலம்ப முடியாதனால ஈரத்துணி போட்டு தொடச்சி அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து மாவு வந்து அரைச்சிட்டு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி வச்சாச்சு. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து இழக்கோலம் தான் போட போகிறோம். ஃபங்க்ஷன் டைம் அப்படின்றதுனால மாவு கோலம் தான், படுமாவில் வந்து போடுற கோலம் வந்து இருக்காது. சாமிக்கிட்ட ஒரு படிக்கோலம் வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மண்டபத்தில் வந்து கொண்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். காஞ்சதுக்கப்புறமா ஒரு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா முகத்தெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறது. ஸோ அந்த வேலை, அதுக்கப்புறம் மாவில் செட் பண்ணுறது, இந்த ஒர்க் எல்லாமுமே எங்களுக்கு சரியாக இருந்தது. பசங்களையும் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்கள வச்சுக்கிட்டு இதை உள்ளே வந்து இந்த வேலையை பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து டிவி போட்டு அவங்கள கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எங்களோட ஒர்க்கை வந்து பண்ணணும். இல்லைன்னா வந்து அவங்களும் நம்ம பண்ணுறது எல்லாமே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துடுவாங்க. மண்டபத்துக்குள்ளேயும் வந்து இழக்கோலம், மண்டபத்துக்கு மேலேயும் வந்து இந்த கோலம் வந்து போடணும். நிறைய பேர் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து கோலம் போடணும் அப்படின்னு நிறைய கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதனால தான் இதை வந்து எப்படி போட்டிருக்கேங்கிறது வந்து காமிச்சிருக்கேன். மாவு வந்து நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், தேவைக்கேற்ப வேணால் தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ நமக்கு திக்னஸ் வேணுன்றதை பார்த்துக்கலாம். இந்த தடவை நாங்கள் வந்து கொஞ்சம் திக்காக தான் மாவு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா தண்ணியாக இருந்தது அப்படின்னா தரையில் போட்டாலுமே நமக்கு வந்து சரியானபடியாக தெரியாது. இன்னொன்று சீக்கிரமும் காயாது. திக்காக இருந்ததுன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்லா காஞ்சிரும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து நமக்கு ஒரு கிளாத், நல்ல காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதை கிழிச்சிட்டு அதை வந்து கட் பண்ணி அதை வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்மளோட விரலில் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு மெலிசாக வேணுமா பட்டையாக வேணுமா அப்படின்றத பார்த்துட்டு போடணும். ஸோ மேலே வந்து மண்ணி வந்து போட்டிருந்தா, கீழே வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ கோலம் வந்து போட்டு முடிச்சிட்டோம். செம்மண்ணும் போட்டுட்டு அவுட்லைன் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாமியை உட்கார வைக்கிறதுக்கு, அழைக்கிறதுக்கு எல்லாம் மணப்பலகையும் தொடச்சி அலம்பி அதுலேயும் கோலம் போட்டு செம்மண்ணிட்டாச்சு. எங்கள் 2 பேரோட முகங்களும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். உள்ளேயும் வந்து கோலம் வந்து காஞ்சிடுது. ஸோ அதுக்கும் வந்து செம்மண் போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து படுமாவில் வந்து டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ முகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு வாங்கியிருக்கிற முகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேட் ஃபினிஷில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த மேட் ஃபினிஷ்லேயே வந்து கண், காது, நெக்லஸ், அதுக்கப்புறம் வந்து புருவம், லிப்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டீஃபால்ட்டாக அதிலே டெக்கரேட் பண்ணி தான் வந்திருந்தது.
அது போக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சந்தன குங்குமம் பொட்டு அதில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மை வந்து கூட்டுவோம் இல்லையா? இந்த மாதிரி நோன்பு எல்லாத்துக்குமே வந்து என்னோடய மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நோன்பு சொம்பில் முகம் வரைகிறது. எங்களுக்கெல்லாம் முகம் வாங்கி கொடுத்ததுனால நாங்கள் அதை வச்சுட்டோம். மாமியாருக்கு வந்து இந்த மாதிரி முகம் வந்து எழுதணும். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மை வந்து இதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். மை கூட்டுறதுன்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஒரு பஞ்சு நல்லா பியூர் காட்டன் பஞ்சில் நல்லா பியூர் சுத்தமான பசு நெய் அதை வந்து நல்லா டிப் பண்ணி துவச்சிட்டு, அது கூட வேணும்னா பாதாம் வந்து நல்லா பொடி பண்ணி அதுக்கு அந்த திரி உள்ளே வச்சுட்டு, அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அதை விளக்கு மாதிரி அதை ஏற்றி அதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு நம்ம கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, அது எரி எரி அது அப்படியே ஃபுல்லாக நமக்கு மேலே கருப்பு கலரில் லேயர் வந்து டெபாசிட் ஆகிடும். அதெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம அப்படியே பேத்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த பவுடர் வந்து நம்ம கிடச்சிடும். அது லைட்டாக தேங்காய் எண்ணெயில் ட்ராப் விட்டு குழச்சி அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அம்பாள் முகத்துக்கு இப்போ நாங்கள் அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். புருவம், கண்மை, திஷ்டி பொட்டு, அம்மாவோட முகத்துக்கு வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்குமே வந்து நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் எல்லாருமே வந்து பண்ணுவோம். அப்படி இந்த மாதிரி பண்ண முடியாதவங்களாம் நிறைய பேர் வந்து ஹைடெக்ஸ் மை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்காதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்படி தான் வந்து நம்ம பழைய காலத்துலேருந்து ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்படி தான் மை வந்து கூட்டி வருஷம் அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி தான் வரையணும். அது வந்து அழியவும் அழியாது, நல்லா டார்க்காகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ரெயினும் இருக்கும். ஸோ அதனால் நல்லா பிளாக்காக வந்து அது பிடிக்கும். அந்த மாதிரி முகத்தில் அதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 முகம் இருக்குது, 2 சாமி படம் இருக்குது. மேலே வந்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன படம், கீழே வந்து எனக்கு நோன்பு கொடுத்த பெரிய படம். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பெட்லாம் எடுத்து கொசுவி அதை ரெடி பண்ணிவிட்டு, பூஜைக்கு சொம்பு, பஞ்சபாத்திரம், சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கான நகைகள், சாமிக்கு போடுறதுக்கு புதுசாக கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் வந்து வாழை மரம் கட்டியாச்சு, எல்இடி லைட் போட்டாச்சு. மாவிளை தோரணமும் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து சணல் கயிறில் செட் பண்ணிவிட்டு, உள்ளே வந்து சாமி படம் வச்சுட்டு, அந்த படத்துக்கு ஒரு ப்ளவுஸ் பீட் போட்டு எம்டியாக விடாமல் அங்கேயும் வந்து நம்ம வஸ்திரம் சாத்துற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் டைப்பில் வந்து ப்ளவுஸ் பீட் போட்டு அதையும் பின் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ மண்டபம் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடி. அதே மாதிரி உள்ளே வந்து லைட்ஸும் வந்து நம்ம போட்டு செட் பண்ணியாச்சு. 3 பல்ப் வந்து போட்டிருக்கோம். சிஎஃப்எல் மாதிரி ஒரு ஒயிட் கலர் பல்பு. ஸோ முகம் நமக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக. ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷனோட இதெல்லாம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா, காலம்பரை வந்து ஒரு 4:45 அலாரம் வச்சுட்டு எழுந்துச்சு. ப்ரீவியஸ் டே வந்து நைட்டு வந்து கொஞ்சம் தரையை நினைக்கிற அளவுக்கு மழை பெஞ்சதுனால, காலையில் மாக்கோலம் போடலாமா இல்லை வந்து படு மாவில் கோலம் போடலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. சரி எதுனாலும் காலம்பரை எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து பார்த்தோம். ரொம்ப காஞ்சிருந்தது, மழையும் இல்லைன்றதுனால நல்லா பெருக்கிட்டு மாக்கோலம் வந்து போட்டுட்டு அம்பாவை வந்து இங்கே வச்சு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்தில் உள்ளே கொண்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு கோலம் போட்டிருக்கோம். நம்ம அதில் இங்கே எப்படின்னு பார்த்திங்கன்னா, மாமியார் அதில் வந்து முன்னாடி நாளே அம்மனை அழித்து வைக்கிறது வந்து வழக்கம் இல்லை. அதாவது அழைக்கிறதுக்காக நம்ம வெளியில் வைப்போம் இல்லையா, அந்த வழக்கம் கிடையாது. காலம்பரை எழுந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அம்பாவை அழைச்சி மண்டபத்தில் வச்சுட்டு அலங்காரம் பண்ணி நம்ம பூஜை பண்ணணும். அப்படி தான் இருக்குது. அம்மாத்தில் பார்த்திங்கன்னா, முன்னாடி நாளே ரெடி பண்ணி சாமியை உட்கார வச்சுட்டு பொங்கலில் நெய்வேத்தியம் பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலம்பரை அழைக்கிற மாதிரி தான் அம்மாத்தில் வழக்கம். காலையில் வந்து நம்ம குழம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பால் காய்ச்சி டிகாஷன் போட்டு காஃபி குடிச்சிட்டோம். குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் கலசம் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ கலசத்துக்கு வந்து அடியில் வந்து ஒரு தாம்பாளத்தில் வந்து பதிமானமாக வந்து கலசம் நிற்கிற அளவுக்கு அரிசி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நோன்பு சொம்பு, அதில் வந்து நம்ம திருமாங்கல்யம் சாமிக்கு வந்து இந்த கட்டுறதெல்லாம் நம்ம என்னென்ன காதுல கருகுமணி அந்த செட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே போட்டு வந்து ரெடி பண்ணணும். முதல்ல சாமிக்கு வந்து நம்ம திருமாங்கல்யம், ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம அரிசி வந்து போடணும். ஒரு படி அளவுக்கு வந்து அரிசி நமக்கு போட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 1/4 கிலோலேருந்து ஒரு 300 கிராம் பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போது நோன்பு சொம்புக்குள்ளே என்னென்ன வந்து நம்ம போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காயினு, வெள்ளியோ தங்கம் காயின், அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து நார்மல் ரூபா காயின் இருக்கும்ல, அதில் இந்த காயின் இருக்கும், அது போட்டுக்கலாம். 5 வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் 4 மஞ்சள் கிழங்கு, நான் சொன்ன மாதிரியான இதில் ஏதாவது ஒரு காயினு, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி இந்த வாசனை திரவியங்கள் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காதோல கருகு பண்ணி அது உள்ளே வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து தேங்காய் வச்சு ரெடி பண்ணணும். நாங்கள் வந்து வருஷம் ஏதாவது ஒரு புது காயின் வந்து போடுவோம்.
போட்டுட்டு அடுத்த வருஷம் போடும்போது முதல் வருஷம் போட்ட காயினை வந்து பத்திரமா எடுத்து வச்சிடும். வருஷம் புதுசாக வந்து நம்ம காயின்ஸ் வந்து போட்டு வந்து சேர்த்து அம்மனோட வரலட்சுமி காயின் அப்படின்னு பத்திரமா தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மணி வந்து எனக்கு நோன்புக்காக புதுசாக முதல் தடவை நோன்பு எடுத்து வைக்கும் போது அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தா அந்த மணி, அதையும் சாத்தியாச்சு. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து மூக்கு வந்து மஞ்சளில் பிசைஞ்சு வைக்கணும், அதையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. புல்லாக்கு மாதிரி 2 மூக்குத்தியும் வந்து அம்பாளுக்கு மூக்கில் செட் பண்ணிவிட்டு கலசத்தில் வந்து மேலே தேங்காய் வச்சு மஞ்சள் பூசிட்டு அதில் குங்குமம் போட்டு வச்சு மாவிலையும் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அம்பாள் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பசங்க இருக்கிறதுனால 10:30 மணிக்குள்ளே நோன்பு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால ராவுகாலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 12 மணிக்கு மேலே தான் நம்ம வந்து நோன்பு வந்து பண்ண போகிறோம். மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் பீட் போட்டுட்டு நம்மளுடைய செயின் டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அந்த நகைகள்லாமும் சாத்திட்டு கதம்பம் புஷ்பம் வந்து போட்டிருக்கோம். இப்போ அம்பாள் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பிரசாதம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமையலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்பாள் அழைச்சி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து தேங்காய் கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை ரெடி. அதுக்கப்புறம் சமையல் வந்து பாயசம், தயிர் பச்சடி, சாம்பார், வடை இது எல்லாமுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து 12 மணி ஆனதுமே அம்பாள் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து விளக்கேற்றி இங்கே வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணி ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் அம்பாள் அழைச்சி நம்ம உள்ளே வந்து அந்த மண்டபத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறோம். சிம்மாசனம் சமர்ப்பயாமி. ஒரு உதன ஜலம் விட்டுட்டு வாங்க. பாதயோக பாத்தியம் சமர்ப்பயாமி. அந்த கிண்ணத்தில் விடுங்கம்மா, அங்கே விட்டேன்னா நிறைய இடம். हस्तयोः अर्घ्यं समर्पयामि. मुखे आचमनीयं समर्पयामि. मधुपर्गं समर्पयामि. రెండు పుష్పాలు எடுத்து ప్రోక్షణం భూర్భువః స్వాహా శుద్ధోదక స్నానం సమర్పయామి. స్నానానంతరం ఆచమనీయం సమర్పయామి. వస్త్ర యజ్ఞోపవీత ఉత్తరీయ ఆభరణార్థ पुष्प अक्षतान् समर्पयामि. ओम धन्याय नमः. ओम हिरण्मये नमः. ओम लक्ष्मी नमः. ओम नित्यपुष्टाय नमः. ओम विभावर्ये नमः. ओम आदित्ये नमः. ओम दिव्ये नमः. ओम दीप्ताय नमः. ओम वसुदाय नमः. ओम वसुधारिण्ये नमः. ओम कमलाय नमः. ओम कान्ताय नमः. ओम कामाक्षी नमः. ओम क्रोधसंभवाय नमः. ओम अनुग्रह प्रदाय नमः. ओम बुद्धये नमः. ओम अनगाय नमः. ओम हरिवल्लभाय नमः. ओम अशोकाय नमः. ओम अमृताय नमः. ओम दीप्ताय नमः. ओम लोकशोक विनाशिन्ये नमः. ओम धर्मनिलयाय नमः. ओम करुणाय नमः. ओम लोकमात्रे नमः. समर्पयामि. 12 மணிக்கு மேலே அம்பாள் அழித்து நோன்பு வந்து பண்ணி முடிச்சிட்டோம். சரடை கட்டின்ட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி வேணால் பண்ணி சாமி நைவேத்தியம் பண்ணலாம். ஏன்னா எப்படி ஈவினிங் வந்து ஒரு பால் வச்சு பழம் வச்சு நம்ம சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு பாசன புஷ்பம் வந்து சாத்துவோம். காலம்பரை பார்த்திங்கன்னா வந்து மல்லி மாலை வந்து சொல்லியிருந்தோம். இந்த தடவை மல்லி மாலை சாத்திட்டு
அதுக்கப்புறம் வந்து முல்லை வந்து போட்டுட்டு ஜடையெல்லாமும் சுற்றி ரெடி பண்ணிட்டோம். கீழே வந்து அம்மாவோட முகம், மாமியார் முகம், மேல் நடுவில் வந்து மண்ணீது, அதுக்கு மேலே வந்து என்னோடது. ஸோ இந்த மாதிரி வந்து அதை கட்டி முகத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி நகைகள்லாமும் போட்டு பஞ்சு வஸ்திரம் சாத்தி அலங்காரத்தை வந்து முடித்து மறி கொழுந்து மரு எல்லாமே சாத்தியிருக்கோம். இதை வந்து கம்ப்ளீட்டான வந்து ஒரு அலங்காரம் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வந்து பண்ணுறோம். அது என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைசூர் பாக்கு தான், வெல்லம் போட்டது. எப்பயுமே சக்கரை போட்டு பண்ணுறோன்றதுனால இந்த தடவை வந்து பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த மாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சலித்து அதை நெய்யில் வந்து கரைச்சிட்டு நம்ம வந்து சர்க்கரை வைக்கிற மாதிரி 1க்கு 1 இல்லை 1.25 அப்படின்னு கூட அளவு வெல்லம் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து பாகு பண்ணி அதை வந்து நம்ம யூஷுவல் எப்பயும் போல் மைசூர் பாகுக்கு எப்படி பண்ணுவோம், அதை நெய்யில் கரைச்சது அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கலரி நெய் விட்டு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்து ஒட்டாமல் அருமையாக வந்திருக்கு. ஈவினிங் வந்து ஜாதி மல்லி வந்து வாங்கி கட்டி அதுதான் அம்பாளுக்கு வந்து சாத்தியிருந்தோம். இந்த vlog வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.